வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலாவின் அதிரடியான புதிய அறிவிப்பு, அதிமுகவின் தலைமையில் மாற்றம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம்மளுடைய சமீபத்தில் சசிகலா அவர்கள் அழைப்பு ஒன்றினை விட்டிருந்தாங்க. என்னென்னா, அதிமுகவில் அனைவரும் ஒன்று திரணும், ஒன்று திரளுங்கள் அப்படின்னு அழைப்புகளை கொடுத்திருந்தாங்க. அதிமுக இதன் பிறகு அதிமுக அழிவதை என்னால் பாற்றுக்கொள்ள முடியாது, அனைவரும் ஓரணியாக திரளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய அழைப்பை தென்மண்டல நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா பெருசாக ஏற்றுக்கல. ஓகேங்களா? இதனால் சசிகலா அவர்கள் கட்சியிலே இல்லை, தலைமையில் இல்லை, எப்படி அவங்க சொல்கிறத நம்புறது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதன் பிறகு சசிகலா அவர்கள் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க. சுற்றுப்பயணத்தின் மூலமாக அதிமுகவின் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய புள்ளிகள் என அனைவர்களையும் சந்தித்து, தொண்டர்களையும் சந்தித்து பல விதமான தகவல்களையும் குறிப்பிட இருந்தார். மேலும் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்களும் இதை தான் கூறினார். அதிமுகவை கைப்பற்றதை விட காப்பாற்றுவதே சிறந்தது என்று கூறி, ஒரு தாய் பிள்ளைகளாக அனைவரும் ஒன்று சேருவோம், அதிமுகவை அம்மாவின் ஒரு கனவை நிறைவேற்றுவோம், எம்ஜிஆரின் நோக்கத்தை கையில் எடுத்து அம்மாவின் வழிகாட்டுதலை ஒரு வழியாக வைத்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு செல்வோம் என்று ஒரு நோக்கத்துடன் நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் இதே நோக்கத்தை சசிகலா அவர்களும் சொல்லுகையில், சசிகலாவும் ஓபிஎஸும் ஒரே தகவலை தான் குறிப்பிட்டார்கள். அனைவரும் ஒன்று திரளுவோம், வாருங்கள். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் தனி கட்சியில் இருக்கிறதுனாலே அவர் கட்சியை கலைத்து விட்டு வருவது மேல் அப்படி என்று சொல்லியிருந்தாலும் கூட, தற்பொழுது ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் முதற்கட்டமாக கட்சியில் இணைவதே மிகப்பெரிய அளவில் நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் 3 முக்கிய புள்ளிகளும் அழைப்புதலையும் கொடுத்திருந்தார்கள். அதாவது நம்மளுடைய பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் அதிமுகவில் ஒன்றிணைப்பு குழுன்ற ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி மகரம், கேசி பழனிசாமி இவங்கெல்லாம் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. என்னென்னா, மறப்போம் மன்னிப்போம் என்ற தத்துவத்தில் மனதில் கொண்ட அதிமுகவின் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும், அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மீண்டும் அதிமுகவில் ஆட்சிக்கு வரலாம் என்று பார்த்திங்கன்னா அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுவே தொண்டர்களின் எண்ணம் அப்படின்றத தெரிவித்த நிலைமையில் தற்போது சசிகலா அவர்களும் இதையே தான் கூறுகிறார்கள். ஸோ சசிகலாவின் அடுத்த கட்ட நோக்கமே என்னென்னா, அதிமுகவை கூடிய விரைவில் நாங்கள் ஒன்று திரட்டுவோம், அதன் பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை காண்போம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்மளுடைய சசிகலா அவர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும், அதற்கான வேலைகளை தீவிரமாக இறங்கி சுற்றுப்பயணத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆலோசனைகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கண்டிப்பாக சசிகலாவின் முடிவு பெருமிதத்தில் மாற்றத்தை அதிமுகவில் ஏற்படுத்தும் என்று சசிகலாவின் தரப்பினரும் அதிமுகவின் கடைகோடி அடிமட்ட தொண்டர்களும் சொல்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சசிகலாவின் முடிவு என்னவாக மாறப்போகிறது என்பதை நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.